Hi friends, இன்னைக்கு நம்ம C languageல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு வேரியபிள்ஸ்ல இருந்து எப்படி ஒவ்வொரு வேல்யூஸா அடுத்தடுத்த வேரியபிளுக்கு ஷிஃப்ட் பண்றது, அதாவது சர்க்குலர் ரைட் ஷிஃப்ட் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம வந்து ப்ரோக்ராமிங்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைலை வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வெப்சைட் ப்ரோக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வெப்சைட் அட்ரஸ் வந்து நான் சொல்லிடுறேன். வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் கோர்ஸோட வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல்ஸ் அண்ட் இபுக் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் வந்து இங்கே போட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் அப்படின்ற வேரியபிள் எடுக்க போகிறேன். எக்ஸில் வந்து 5 அப்படின்னு நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். தென் ஒய் அப்படின்ற வேரியபிளில் 8 அப்படின்றத அசைன் பண்ணிக்கிறேன். தென் இசட் அப்படின்ற வேரியபிளில் 10 அப்படின்றத அசைன் பண்ணிக்கிறேன். தென் நமக்கு அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூவில் x is equal to 10, அதாவது இசட்டோட வேல்யூ எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அதை வந்து நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு வந்து அசைன் ஆகணும். தென் இசட்டோட வேல்யூ பார்த்திங்கன்னா 8 அப்படின்னு அசைன் ஆகணும். ஸோ ஒரு வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் வேல்யூக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி கோடிங்கில் போடுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சேவ் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராம் நேம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். வேல்யூ ஷிஃப்ட் பண்ணுறதுனால shift.c அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ #include stdio.h #include.h இது வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். தென் அடுத்த ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா #include conio.h இது வந்து செகண்ட் ஹெடர் ஃபைல். இது வந்து கன்சோல் இன்புட் அவுட்புட். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து போட போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து void fun, அதாவது fun ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதோட ஷார்ட்கட்டாக ஃபன் அப்படின்னு போட்டுக்கிறேன். தென் இதில் ஆர்கியூமெண்ட்ஸாக 3 இன்டீஜர் வேரியபிள் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். int, அப்படின்னு 3 வேரியபிள்ஸ் வந்து பாஸ் பண்ணுறது. ஃபைனலாக செமிகோலன். இதோட டெஃபினிஷனை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எழுதி முடிச்ச வாட்டி ஃபைனலாக வந்து இதோட டெஃபினிஷன் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா void main ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். void main ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். void main ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ், அதாவது எக்ஸ் ஒய் இசட் 3ஐயும் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ அதாவது வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ int எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண பண்ணி கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரியர் அவுட்புட் ஸ்க்ரீனோட ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 3 வேல்யூஸை என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சும்மா அது ஒரு மெசேஜ் மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ /n யூஸ் பண்ணி என்டர் தி THRE3 வேல்யூஸ் அப்படின்றத சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜாக வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக செமிகோலன் போட்டுக்கிறோம். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 3 வேல்யூஸையும் நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். ஸோ இது வந்து இன்டீஜர் டேட்டா டைப் பண்ணுறதுனால டபுள் கோட்ஸில் நம்ம வந்து %d அப்படின்ற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். 3 வேல்யூஸ் வாங்குறதுனால நம்ம 3 times %d அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு தென் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வேல்யூ வாங்குகிறோம். ஸோ $x, $y, $z 3 வேல்யூஸை வந்து நம்ம வந்து இன்புட் வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னு தெரியறதுக்காக 3 வேல்யூஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ printfல பார்த்தீங்கன்னா /n யூஸ் பண்ணி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணி ஃபைனலாக செமிகோலன் போட்டுறேன். தென் 3 வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து இதில் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸில் %d, அதாவது /n யூஸ் பண்ணிக்கிறோம். /nல எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன அப்படிங்கிறத %dயில் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். தென் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா /t யூஸ் பண்ணி /t அப்படின்ற கீவேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அடுத்தது வந்து y is equal to போட்டு %d சேம் அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறோம். தென் அகைன் /t யூஸ் பண்ணி z is equal to %d அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அந்த 3 வேல்யூவையும் ஆர்டராக நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
செமிகோலன் போட்டுக்கிறோம். தென் அடுத்தது வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ fun அப்படின்ற ஃபங்க்ஷனில் 3 வேரியபிள்ஸை நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதாவது x, y, z அந்த 3 வேரியபிள்ஸையும் நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்குது. ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷன் கால் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். FUNCTION ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா getch யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து அதாவது void main ஃபங்க்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ getch ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு ஸ்டெடியாக நிற்கிறதுக்காக getch அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸை நம்ம வந்து இங்கே எழுத போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா void fun அதாவது ஃபங்க்ஷன் நேமு. தென் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸ் நம்ம இங்கே பாஸ் பண்ண 3 வேரியபிள்ஸை இங்கே அகைன் பாஸ் பண்ணுறோம். ஸோ int x, int y, int z அப்படின்ற 3 வேரியபிள்ஸை நம்ம வந்து இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தென் நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே வரோம். தென் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ப்ராசஸஸ் கோடிங்ஸை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஒரு வேரியபிள்ஸ் வந்து int t அப்படின்னு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து அந்த t அப்படின்ற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் அகைன் வந்து ஃபார் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்புக்காக i அப்படின்ற வேரியபிளையும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன். ஸோ i = 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக்கிங். ஸோ i <= 2 அப்படின்னு போட்டுக்கிறோம். நம்ம 2 எதுக்கு போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஒன் டைம் தான் வந்து ஷிஃப்ட் ஆகணும். ஸோ அந்த 2 அப்படின்றத நம்ம வந்து போட்டுக்கிறோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஸோ நமக்கு அடுத்த வேல்யூ வந்து செக் பண்ணணும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஃபார் லூப்பில் நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றத லூப்பிங்குள்ளே நான் வந்து எழுத போகிறேன். லூப்பிங்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரி வேரியபிளில் அந்த இசட்டோட வேல்யூவை வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இசட்டோட வேல்யூ எதுக்கு ஸ்டோர் பண்ணால் அதாவது லாஸ்ட் வேல்யூவை வந்து எடுத்து டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். தென் அடுத்தது இசட்டோட வேல்யூவை ஒயில் வந்து அசைன் பண்ணுறேன். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் எக்ஸோட வேல்யூவை அசைன் பண்ணுறேன். தென் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸில் டீயோட வேல்யூவை அசைன் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவும் அதுக்கு அடுத்தடுத்த வேரியபிள்ஸில் நமக்கு வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. தென் இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சோம்னா நமக்கு தேவையான அவுட்புட் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸில் ஆஃப்டர் ரைட் ஷிஃப்டிங் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஆஃப்டர் SHIFTING ஆஃப்டர் ஷிஃப்டிங் வேல்யூஸ் அப்படின்றத நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி ஸ்லாஷிங் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 வேல்யூஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி 3 வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா /n then x = %d then /t அதாவது tab then y = %d then next பார்த்தீங்கன்னா அகைன் tab கொடுத்து z = %d அப்படின்றத நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த வேல்யூஸ் x, y, z 3 வேல்யூஸையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணுறோம். தென் ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணுறோம். எரர்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து என்டர் த 3 வேல்யூஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ 12, செகண்ட் வேல்யூ 13, தென் தேர்ட் வேல்யூ 14 அப்படின்றத நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஆஃப் x, y, z இனிஷியலாக நமக்கு என்ன வேல்யூஸ் இருந்துச்சோ ஃபஸ்ட்டு என்டர் பண்ணோடனே எக்ஸோட வேல்யூ 12, ஒய்யோட வேல்யூ 13 அண்ட் இசட்டோட வேல்யூ 14. தென் ஆஃப்டர் ஷிஃப்டிங் வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கு, ஒய்யோட வேல்யூ இசட்லையும் எக்ஸோட வேல்யூ ஒய்லையும் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. தென் அடுத்தது வந்து அகைன் வந்து ஆஃப்டர் ஷிஃப்டிங் வேல்யூஸ் நம்ம வந்து ஃபார் லூப் வந்து 2 டைம்ஸ் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அடுத்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இது இசட்டோட வேல்யூ எக்ஸில் ஸ்டோர் ஆயிருக்கு, சேம் ஒய்யோட வேல்யூ இசட்லையும் எக்ஸோட வேல்யூ ஒய்லையும் நமக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த 12 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூஸும் அதாவது ரைட் ஷிஃப்ட் அதாவது ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு நெக்ஸ்ட்டில் வந்து அது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேல்யூஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ப்ரோக்ராமிங் கோர்சஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjos.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் எங்கள் சேனலான tutorjos வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.